இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தீபா, இனிமே இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடாதீங்க. ஏன் துளசி? என்னடி பண்ணிட்டு இருக்க? அது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. முதல்ல இந்த மாத்திரையை தூக்கி ஐயோ அச்சோ. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? எத்தனை வருஷமா என் பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு நாங்க எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்கோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து மாத்திரை கொடுத்தா நீ அந்த மாத்திரையை இப்படி தட்டி விட்டுட்டியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அத்தை, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாண்டி. உன் மனசுல என்ன வன்மம் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்த குடும்பத்துக்குன்னு வாரிசே வரக்கூடாதுல்ல? நீ தத்தெடுத்து வளர்க்கிற குழந்தைதான் இந்த குடும்பத்தோட வாரிசா வரணும்னு நீ நினைக்கிறியா? இல்ல, இந்த ஜென்மத்துல அத இந்த வீட்டு வாரிசா ஏத்துக்க மாட்டோம். அத்தை ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. இந்த மாத்திரையை அவங்க சாப்பிட கூடாது. என்ன நீ பேசுறதே பேசிட்டு இருக்க? ஏதோ போனா போகுது. உன்னை இந்த வீட்ல இருக்க விட்டா மேல மேல இந்த குடும்பத்துக்கு துரோகமா பண்ணிட்டு இருக்க. அபிராமி, என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, நம்ம பொண்ணுக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து வாங்கி கொடுத்த மாத்திரை எல்லாம் சாப்பிட விடாம தட்டி விட்டுட்டா பாருங்க. ஏம்மா, ஏன் இப்படி பண்ற? உனக்கு என் குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கிறது பிடிக்கலையா? மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாய மூடு. இவ எல்லாத்தையுமே நியாயப்படுத்துவாங்க. மாமா, அத்தை, இந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும் தீபா தொடர்ச்சியா சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. ஓ, இப்படி எல்லாம் சொன்னா நாங்க நம்புவோமா? அவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல அவ்வளவு பெரிய டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது எப்படி தப்பான மருந்தாகும்? என்ன பெரிய கதை விடுறியா? என்னம்மா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மாமா, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அத உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கொடுத்து என்ன ஏதுன்னு விசாரிங்க. ஹலோ, சொல்லுங்க சார். டாக்டர், உங்க நம்பருக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பியிருக்கேன். ஆமா, அனுப்பியிருக்கீங்க. டாக்டர், அந்த மெடிசன் எல்லாம் எதுக்கு சாப்பிடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? இந்த மருந்தை யார் சார் யூஸ் பண்றா? என் பொண்ணுதான் டாக்டர். உங்க பொண்ணா? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. குழந்தை இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா டாக்டர். அப்புறம் ஏன் சார் குழந்தை பொறுப்பை தள்ளி போடுற மருந்தை கொடுத்துருக்கீங்க? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, இந்த மருந்தை கண்டினியூஸா சாப்பிட்டா அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. டாக்டர், நாங்க குழந்தை பிறக்கும்னு நம்பிதான் ஒரு டாக்டர் பார்த்து இந்த மருந்தெல்லாம் வாங்கணும். எந்த முட்டாள் டாக்டர் அவன் இப்படி ஒரு மருந்த குழந்தை பிறப்புக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கான்? அவன் டாக்டரே இல்ல. உடனே அந்த மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, இல்லனா குழந்தையே பிறக்காது. சரி டாக்டர், தேங்க்யூ. என்னங்க, என்ன சொன்னாரு டாக்டர்? துளசி சொல்றது சரிதான். இந்த மருந்தை சாப்பிட்டா நம்ம பொண்ணுக்கு குழந்தையே பிறக்காதான்.
டேய் என்னடா நடக்குதுங்க? ஒரு டாக்டர் ஏன்டா இப்படி ஒரு தப்பான மருந்து கொடுக்கணும்? அதானா எனக்கும் புரிய மாட்டேங்குது. அந்த ஹாஸ்பிட்டலையும் அந்த டாக்டரையும் நான் என்ன பண்றேன்னு அப்பா பாரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க விடுங்க. என்னடா? நீங்க பொறுமையா இருங்கப்பா, நீங்க தலையிட வேணாம்ப்பா. என்ன ஏது நான் விசாரிக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பான வேலை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு யாரு காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. வந்து உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்றோம்ப்பா. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுமா? தெரியலையேனே, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வெற்றியும் துளசியும் டாக்டர் பாக்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க. டாக்டர் பாக்குறதுக்குள்ள நீ முதல்ல போய் டாக்டரை பார்த்து அவங்கள சந்திக்க விடாம பண்ணிடு. என்ன சரி. அண்ணே, உண்மை மட்டும் வெளியில தெரிஞ்சது நாம மாட்டி போனே. இன்னும் நாம பண்ண வேண்டியது நிறைய இருக்குனே. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். சரி, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? அண்ணா ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. என்னாச்சு மேடம்? ஏன் மேடம்? சொல்றேன். அண்ணா ப்ளீஸ் நிறுத்துங்களேன். சார் கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியே ஓரம் பண்ணி போட்டுப்பா. சரிங்க சார். அண்ணா நீங்க கொஞ்சம் கீழே இறங்குங்களேன். என்னாச்சுங்க சார்? என்ன மேடம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆனா வண்டிக்குள்ள பேசினா அது சரியா வராது. ஏன்? இல்ல, நம்மளை பத்தின விஷயம்லாம் யார் மூலமா எப்படி போகுதுன்னே தெரியல. நான் அவரை சந்தேகப்படல, இருந்தாலும் சான்ஸ் எடுக்க வேண்டாம்ல. இல்ல வாஸ்தவம் தான். நீங்க சொல்லுங்க. ஏன் வெற்றி, அந்த டாக்டர் ஏன் இப்படி பண்ணிருக்கணும்? அதான் மேடம் எனக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன முன்விரோதமா? அப்பாவுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் சொன்னால்தான் தான் அங்கே போனோம். ஆனால் யாரோ ஒருத்தங்க தூண்டி விடுறாங்கன்னு மட்டும் கண்டிப்பாக தெரியுது. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் மேடம். இல்ல, தொடர்ச்சியா நம்ம குடும்பத்தை சுத்தி ஏதோ ஒரு சதி நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஆமாம்.